ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கடந்த ஒரு வாரமா பேசப்படுற ஒரு விஷயம்னா அது ராமர் கோயில் விஷயம்தான். ராமர் கோயில் திறப்பு விழா ஜனவரி 22 நடக்க இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் அதுக்கு தயாராகிட்டு இருக்க நிலையில பிரதமர் மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்ல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிடுச்சு. குஜராத் மாநிலம் வதோதராவில் இருக்கிற ஹரணி ஏரியில படகு சவாரி போன பள்ளி மாணவர்களுக்கு நடந்த கோர விபத்து தான் அது. என்ன நடந்துச்சு, விபத்துக்கு என்ன காரணம், படகு விபத்தோட பின்னணி என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். குஜராத்ல வதோதரா பகுதியில இருக்கிற தனியார் பள்ளி தான் சன்ரைஸ். இந்த பள்ளியை சேர்ந்த 23 மாணவர்களும் 4 ஆசிரியர்களும் சுற்றுலாவா வதோதராவில் இருக்கிற ஹரிணி ஏரிக்கு வந்திருக்காங்க. அங்க வந்தவங்க படகு சவாரி செய்யலாம்னு முடிவெடுத்து படகு சவாரிக்கு தயாராகி இருக்காங்க. படகுல பயணிச்சவங்க எல்லோருமே பிரைமரி பள்ளியை சேர்ந்த மாணவர்ங்கிறது கூடுதல் தகவல். இவங்களெல்லாம் ஒரே படகுல பயணம் செஞ்சதா சொல்லப்படுது. அதனால படகு தடுமாறி கவிழ்ந்து விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல 14 பள்ளி மாணவர்களும் 2 ஆசிரியரும் பலியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தமா 80 பேர் சுற்றுலாவா வந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் தான் போட்டிங் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளியில இருந்து சுற்றுலாவா வாட்டர் பார்க் கூட்டிட்டு போறதாவும் அதுக்காக 750 ரூபாய் ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் வசூலிச்சிருக்காங்க. பெற்றோர்கள்ட்ட சொன்னதும் அதான். ஆனா வாட்டர் பார்க்கு பதிலா பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு கூட தெரிவிக்காம ஏரிக்கு படகு சவாரி செய்ய கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த விபத்தோட பின்னணியில 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, அனுமதிக்கப்பட்ட நபர்களை விட அதிகமான பேர் சவாரி செய்திருக்காங்க. அதாவது 12 பேர் போகக்கூடிய படகுல 27 பேர் போயிருக்காங்கன்னு உயிரிழந்த மாணவர்களோட பெற்றோர்கள் சொல்றாங்க. அது மாதிரி பயணம் செஞ்சவங்க யாரும் முறையா லைஃப் ஜாக்கெட் அணியலனோ சொல்லப்படுது. ஆக பாதுகாப்பு முறைகள் எதுவுமே பின்பற்றாமலே படகு சவாரி செய்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பத்தி குஜராத் முதல்வர் சொல்லும் போது, அப்பாவி குழந்தைங்க உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது, அவங்களால நீந்த முடியாது, அதனால சவாரிக்கு ஏற்பாடு செஞ்சவங்க முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கணும், அதை பண்ணல அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காரு. அதோட அங்க இருந்த அதிகாரிகளோட அலட்சிய போக்குதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம்னு சொல்லப்படுது. விபத்துல உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு பிரதமர் பேரிடர் நிதியில இருந்து தலா 2 லட்சமும் காயமடைஞ்ச மாணவர்களுக்கு 50,000 தரதா அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி மாநில அரசு சார்பில் 4 லட்சமும் நிதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடியில தொடங்கி குடியரசுத் தலைவர் வர எல்லோருமே தங்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இப்போ தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தீயணைப்பு துறையினரும் சேர்ந்து மீட்பு பணிகளை தீவிரமா செயல்பட்டு வராங்க. அதோட விபத்துக்கு காரணமானவங்களை பிடிக்க ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த சம்பவம் பத்தி முழுமையா விசாரித்து 10 நாட்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யணும்னு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பறந்திருக்கு. 1993 ஆகஸ்ட் 11 அதே குஜராத் மாநிலத்துல இருக்க சூர்சாகர் ஏரியில 22 பேர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி பலியானாங்க. ஆக ஏற்கனவே இப்படியான சம்பவம் நடந்திருக்கு. அதுல இருந்து கிடைச்ச பாடத்துல இருந்தும் இவங்க கத்துக்கலங்கிறது பலரோட வேதனையா இருக்கு.